நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது மருத நாயகம். மருத நாயகம் அப்படிங்கிறது பெயர் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, இந்திய வரலாற்றுக்கே மிக முக்கியமான ஒரு பெயர். பலருக்கும் அந்த பெயர் கேள்விப்பட்டிருப்பாங்க, அந்த கதாபாத்திரத்தை பற்றி அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. மருத நாயகம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பனையூர் பகுதியில் இந்து வேளாளர் குலத்தில் பிறந்தவர் தான் இந்த மருத நாயகம். இளமையிலேயே அவர் தன்னுடைய பேரை முகமது யூசுப் கான் அப்படின்னு பேரை மாற்றிக்கிறார். இவர் அந்த பிரெஞ்சினுடைய படையில் சேர்ந்து இருக்கும்போது அவர் தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது இந்த மொழிகளையெல்லாம் அவர் கற்று நன்றாக தேறி விடுகிறார். அவருடைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா, இந்தியாவை கைப்பற்றணும், அதிகாரம் முழுக்க நம்ம கைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் ரெண்டு பேருமே சம அளவில் ஆதிக்கம் செலுத்திய ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட சூழலில் இவருடைய வீரத்தை பார்த்து ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில அதிகாரி என்ன பண்ணுறாருனாக்கா, இவர் தன் படையில் சேர்க்குறார். சேர்த்து அவருக்கு பல போர் பயிற்சிகளை, ஐரோப்பிய போர் பயிற்சிகளை அவர் கற்றுக் கொடுக்குறார். அப்படித்தான் அவர் ஒரு வீரராக மாறுறாரு. 1750 இந்தியாவை பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் கைப்பற்றுவதற்காக போராடி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்போ நம்முடைய யூசுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மருதநாயகம் ஆங்கிலேயர்கள் பக்கம் நிற்கிறார். 1752 ஆற்காடு போரில் மாபெரும் வெற்றியை இவர் பதிவு செய்கிறார். அதன் பிறகு தான் இவருடைய திறமை வெளியில் இவருக்கு கான் சாஹிப் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்படுது. கான் சாஹிப் முகமது யூசுப் கான் அப்படிங்கிற பெயரில் மருதநாயகம் மாறுறார். 1758 நெல்லை மற்றும் தூத்துக்குடி போன்ற இடங்களில் வரி வசூல் செஞ்சு கொடுக்கணும். அப்போது அந்த இதை சரியாக பண்ணி வரி வசூல் பண்ணி ஆங்கிலேயர் கொடுக்குறார். அதனால் திருநெல்வேலி மற்றும் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக அவர் நியமனம் பண்ணுறாங்க. அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சென்னையை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றணும்னு போர் தொடுத்து வர்றப்போ ஆங்கில படைக்கு தலைமை ஏற்று அந்த பிரெஞ்சு படையை அடித்து துரத்தி விரட்டி அடிக்கிறார். அதனால் கமண்டோ கான் அப்படிங்கிற ஒரு பட்டமும் அவர் வழங்குறாங்க. அந்த ஆளுநர் பதவியில் தொடர்ந்து இருப்பதற்கு அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கு அன்னைக்கு அந்த காலகட்டத்தில். அப்போது அதற்காக அவர் சென்னைக்கு வந்த ஒரு சூழலில் ஒரு கும்பல் என்ன பண்ணுது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சூறையாடுறாங்க. இந்த செய்தி கான் சாஹிப்னு சொல்லக்கூடிய நம்முடைய யூசுப் கானுக்கு போகுது. அவர் திரும்பி மீனாட்சி அம்மன் கோயிலில் யாரெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்களோ எல்லாத்தையும் சரி பண்ணி புனர் நிர்மாணம் பண்ணி பழைய நிலைமைக்கு அதை கொண்டு அதை ஒப்படைக்கிறார். அதன் பிறகு இந்துக்கள் மக்கள் எல்லார் மத்தியிலையும் அவருக்கான செல்வாக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு அதிகமாகுது. மக்கள் தலைவராக அவர் உயர்ந்துடுறார். அது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கல, நவாப்புகளுக்கு பிடிக்கல. ஆற்காடு நவாப்புடைய ஆள் இவன் அப்படிங்கிற மாதிரி, இவன் இனிமேல் நமக்கு எதிராக தான் செயல்படுவான் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆங்கிலேயர்கள் வந்துடுறாங்க. இவர் என்ன சொல்லி இங்கே எடுபடலை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவரை தூக்கிலிடணும்னு ஆங்கில அரசாங்கம் முடிவு பண்ணுறாங்க. கதையே மாறுது. எந்த ஆங்கிலேயர்களுக்காக சண்டை போட்டு வர்ணராயகம் வந்தாரோ அந்த ஆங்கிலேயர்களே அவரை கொல்லக்கூடிய நிலைமைக்கு வர்றாங்கன்னு இவரும் ஒரு பெரும் படையை திரட்டுறார். திரட்டி ஆங்கிலேயர்களோட சண்டை போட்டு அந்த போரில் வெற்றியும் பெறுகிறார். அப்போது இப்பேற்பட்ட வீரனாக இருக்கிற அவரை நம்ம வீழ்த்த முடியாது இல்லையே, சில வஞ்சகத்தால் தான் வீழ்த்தணும்னு அவரை எப்படா வீழ்த்தலான்னு ஆங்கில அரசாங்கம் நேரங்காலம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அவருடைய கோட்டையை சுற்றி ஆங்கிலேயர்கள் வளைத்து கொண்டு உள்ளே போகக்கூடிய குடிநீரையும் உணவையும் அவங்க தடுக்கிறாங்க. அதனால் வீரர்கள் சோர்வடைஞ்சிடுறாங்க. அவர் தொழுகையில் இருக்கிற நேரமாக பார்த்து அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவர் தூக்கில் போடுறாங்க. அதுவும் தூக்கில் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அவர் உயிர் தெளிஞ்சதாக வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து போய் அவர் உடலை கண்டந்துண்டமாக வெட்டி ஒரு பகுதியை திருநெல்வேலியிலையும் ஒரு பகுதியை மதுரையிலையும் ஒரு பகுதியை அவர் வாழ்ந்த இடத்துலையும் அப்படின்னு சுற்றி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு துண்டில், திருச்சியில் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையா
துண்டு துண்டாக பிச்சு பிச்சு ஆங்கிலேயர்கள் போடுறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பயத்தில் ஆங்கில அரசாங்கம் இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு வீரர் தான் நம்முடைய மருத நாயகம்னு சொல்லக்கூடிய யூசுப் கான். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.